ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சப்பாத்திக்கான குருமா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய் ஒன்று போட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயத்தை நல்லா பொறுமையாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஒரு 60-70% நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். போதும், ரொம்ப சேர்க்கலை. 3 சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் இப்போ தான் வதங்கிட்டுருக்கு. இதுக்கடையில் நான் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு தான் நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும். அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். ஏன்னா தக்காளி கடைஞ்ச பழமாக இருந்தால் ஈஸியாக மசிஞ்சிடும். நம்மளுக்கு கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா வதங்கவே வதங்காது. அதனால் நான் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வதக்கணும். அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே நம்ம 1 by 1 சேர்த்துக்க வேண்டியதுதான். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் பொறுமையாக நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு செய்யும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எந்த டிஷ் செஞ்சாலும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தக்காளி வெங்காயத்தை வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு கிரேவி நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதனால் மல்லித்தூள் நம்ம கூடவே சேர்த்துக்கணும். உடம்பு சரியில்லைங்க, வீடியோவே பேச முடியல, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் தடுமாறுது. மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வீட்டிலே செஞ்சதாங்க, ஹோம்மேட் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயிலே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செய்யும்போது அந்த குருமாக்குரிய கலர் எல்லாமே அதிலே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வதங்கி நல்லா போட்டு பிடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய் சேர்க்கணுமோ அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இதில் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கிறதுனால நான் இனிமேல் தான் சேர்த்துக்க போகிறேன். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இதில் பட்டாணி நிறையா தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கே அதிகமாக இருக்குது, அதனால் பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும்னு நான் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். பட்டாணி உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் இந்த மாதிரி சில்லாக இருக்கிறதுனால அது பல்ஸில் போட்டு துருவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு, சீரகம், கசகசா எல்லாமே நம்ம போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு பூண்டு பற்களும் சேர்த்து நான் அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அப்புறம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் அதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படின்னா எல்லாமே வெந்தது தான். நல்லா ஒரு கொதித்து வந்தாலே போதும். நம்ம கடைசியில் கருவேப்பிலை, மல்லித்தலை தூவி இறக்கணும். அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு செம காம்பினேஷனாக இருக்கும். இதே இதில் கொஞ்சம் புளி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது சாப்பாட்டுக்குன்னா நம்ம கொஞ்சம் புளி ஊற்றி செய்யணும். இதே இது நான் டிஃபனுக்கு அப்படின்னா நம்ம இப்படி நம்ம வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கசகசாலாம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சாலே போதும். பாருங்கள், இந்த பைப்பே நல்லா எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. கொஞ்சம் நேரம் கொதித்து வரும்போது சூப்பராக இருக்குங்க. கடைசியில் மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி கண்டிப்பாக இறக்கிடுங்க. இந்த குருமா நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சப்பாத்தி போட்டிருக்கேன். சப்பாத்திக்கு இந்த குருமா வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்களும் குருமா செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
ஈஸியாக நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து குருமா செய்யலாங்க. இந்த காய் அந்த காயின்னு கிடையாது, எல்லா காயுமே குருமாவில் நம்ம சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். நம்ம இதே இது பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்து